Kannan and convener Dr. Pradeep and my co-members of the Wellness Committee. Last year, they gave me a job of doing a time-restricted eating, intermittent fasting group. We have motivated some people and then they have benefited. So this time, they asked me to talk. I thought of just answering all the doubts. Whatever the doubts regarding your fasting, please ask me straight away. I'll try to answer as much as possible. Thank you very much. So briefly, உங்களோட அந்த கான்செப்டே சொல்லுங்க. Do you want me to say about some concept about fasting? Or we have questions, sir. We already have questions. We can continue, sir. We have questions. Oh, okay. If you can, anybody can ask any question, no problem. Sir, fasting timeல and what about the concept of total daily energy expenditure, நம்ம calorie deficit அதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாதா? எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டிங்ல கேக்குறேன். ஏன்னா மசில் லாஸ் இல்ல we will not discuss about extended fasting because அது வந்துட்டு ஒரு டீப் சயின்ஸ். அது வந்துட்டு இந்த டாக்ல கவர் பண்றது கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயமான ஃபாஸ்டிங் இருக்கு. ஒன்னு வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இன்னொன்னு வந்து எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டிங். அந்த டெர்மினாலஜி வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றத வந்துட்டு 3 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்துட்டு ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங். அது என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடலாம், அடுத்த நாள் ஃபுல்லா சாப்பிடக்கூடாது. இதுல வந்துட்டு கேலரி கவுண்ட் கிடையாது, இது சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது கிடையாது, பிரியாணி சாப்பிடலாம், பரோட்டா சாப்பிடலாம். அதுக்கு அந்த கான்செப்டுக்கு பேர் வந்துட்டு ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங். அது ஒரு டைப் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ரெண்டாவது வந்துட்டு 5:2 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதாவது வாரத்துக்கு 5 நாள் நீ நார்மலா சாப்பிடு, 2 நாள் சாப்பிடாத. அந்த 2 நாள் வந்து கன்சிக்யூட்டிவ் 2 டேஸா இருக்கலாம், அல்லது நடுவில் ஒரு நாள், ஒரு 3 நாள் திரும்ப ஒரு நாள் இருக்கலாம். இதுல மாடிஃபைடு 5:2 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சாப்பிடாத 2 நாளைக்கு லோ கேலரி சாப்பிடலாம். அதாவது ஒரு 500 to 600 கேலரி சாப்பிடலாம். அதுக்கு பேர் வந்துட்டு மாடிஃபைடு 5:2 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். மூணாவது வந்துட்டு டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். இந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் அப்படின்றது வந்து என்னன்னா, ஒரு 24 hours ஆஃப் நம்மளோட டேல ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் நீங்க சாப்பிடாம இருக்கணும், சர்டன் பீரியட் ஆஃப் டைம் நீங்க சாப்பிடணும். இதுக்கு பேரு டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். இந்த 3 டெஃபினிஷன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டிங். மோர் தென் 2 days நீங்க ஃபாஸ்டிங் போயிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டிங். இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டிங்கோட பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அதோட இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவ் சயின்ஸ். அது வந்துட்டு ஐ திங்க் பியாண்ட் அவர் ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷன் டுடே. வி வில் டிஸ்கஸ் மோஸ்ட்லி அபவுட் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். நீங்க வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஃபாஸ்டிங்னா சாப்பிடாம இருக்கிறத மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்ல நீங்க வந்துட்டு அந்த ஈட்டிங் விண்டோ, சாப்பிட்ற டைமுக்குள்ள நீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க மைண்டுக்கு வந்துட்டு நீங்க வந்து ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மைண்ட் வில் ட்ரை டு அப்ஜெக்ட். ஏன்னா நான் சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னு தான் மைண்ட் யோசிக்கும். அது என்னால முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஆனா இப்ப டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங், நான் இந்த ஸ்பெசிபிக் டைமுக்குள்ள நான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம்னா, நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு மைண்டு குஷி ஆயிடும். அதனால நீங்க வந்துட்டு உங்களோட மைண்டை வந்து ஹாப்பியா வச்சுக்கிட்டா தான் உங்களால எதையுமே செய்ய முடியும். அதனால we will not use the terminology as a intermittent fasting. We will use the terminology as a time restricted eating. இப்ப சொல்லுங்க, வேற ஏதாவது டவுட் இருக்காங்க? டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்ல ஃபர்ஸ்ட் மீல்ல வந்து இதெல்லாம் தான் சாப்பிடணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு ஏதாவது இருக்கா, இல்ல நம்ம எது வேணா சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் மீலோ லாஸ்ட் மீலோ மெயின்? அதாவது இப்போ டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்ல பை டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, anyone can choose their eating window. அதாவது 8 hours, 10 hours, 9 hours, 6 hours, 4 hours, 2 hours, எது வேணா விண்டோ சூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இந்த மைஸை வச்சு ஸ்டடி பண்ணும்போது சச்சின் பாண்டான்ற சால்க் யூனிவர்சிட்டியில பண்ணும்போது என்ன பண்ணாருன்னா, அவங்க ரிசர்ச் அசிஸ்டன்ட்டுக்கு அந்த மவுஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அவங்கள வைக்கிற அந்த டைம்ல வந்துட்டு அது எடுத்துட்டு போய் ஒழிச்சு வச்சிரும். அதனால somebody has to monitor. அப்ப நம்ம அந்த கேஜி பக்கத்துல உட்காந்துருக்கணும் அவன். அப்ப ரிசர்ச் அசிஸ்டன்ட் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்வான். அப்போ அவன் என்ன டிசைன் பண்ணான்னா 8 மணி நேரம் ஈட்டிங் விண்டோ ஃபார் த மைஸ்ன்னு சொல்லிட்டான்.
அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒழிச்சு வச்சா கூட அப்ப எடுத்து வந்துருவான். அப்படிதான் வந்து இந்த 8 ஹவர் விண்டோன்னு வந்தது. இதுல 8 ஹவர் 6 ஹவர் பெனிஃபிட்லாம் ஒண்ணும் கிடையாது. they done a more research in the 8 hour window because of the practical difficulties of the research assistant. அதனால அதுக்கப்புறமேல் என்ன பண்ணாங்கன்னா 8 ஹவர்லாம் முடிச்ச பிறகு நம்ம வந்துட்டு 10 ஹவர்ஸ் பண்ணலாமா 12 ஹவர்ஸ் பண்ணலாமா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது நிறைய ஸ்டடிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு 10 ஹவர்ஸ் ஈட்டிங் விண்டோ பண்ணும்போது மற்ற டைம்ல கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்குது. அதனால if someone can do a 10 hours of eating window, time restricted eating, they will get all the benefit of intermittent fasting, the so-called time restricted eating. Number 1. Number 2, இப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஹவர் 8 ஹவர் 10 ஹவர் டிசைன் பண்றாங்கன்னா ப்ராக்டிக்கல் பர்பஸ்ல எக்ஸாக்ட்லி டெய்லி அதே டைம்ல சாப்பிட்டு அதே டைம்ல முடிக்க முடியாது. பட் அப்படி பண்ணா ரொம்ப நல்லது. யூஸ்வலா என்ன சொல்றாங்கன்னா இன்வேரியபிளி அகைன் சச்சின் பாண்டா இந்த circadianclock.comல போயிட்டு அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஆப் அனுப்பிச்சு எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது இன்வேரியபிளி நான் வந்து 8 ஹவர்ஸ் சாப்பிடணும்னு டிசைன் பண்ணா கூட 8 மணி நேரம் கடைசி மீல் முடிச்சதுக்கு அப்புறமேல ஏதாவது ஒன்று வாயில பொறிச்சிடுறேன். அப்போ ஒரு என்னோட ஈட்டிங் விண்டோ 8ல இருந்து 10 ஆயிடுது. பிளஸ் ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு வேணும் அப்படின்றதுனால நீங்க வந்துட்டு 8 ஹவர் நீங்க டிசைன் பண்ணிட்டு அப்படி பிளான் பண்ணும்போது கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்க வந்துட்டு முன்ன பின்ன போனா கூட 10 ஹவர்ஸ் ஈட்டிங் விண்டோல வந்துருவீங்க. அப்போ 10 ஹவர்ஸ் ஈட்டிங் விண்டோல வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் த சோ கால் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்ல கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவுதான் சிம்பிள். இதுல 6 ஹவர்ஸ் இருந்தா இருக்கலாம் 5 ஹவர்ஸ் தான் இருக்கலாம். இல்ல என்ன ஃபுட் டெஃபினிஷன் படி அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினிஷன் படி எது வேணா சாப்பிடலாம். ஆனா டாக்டர் ஃபரூக் சார் சொன்ன மாதிரி நீங்க ஹை கேலரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களால அந்த 14 ஹவர்ஸ் வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியாது. யூ வில் ஹேவ் மோர் கிரேவிங்ஸ் பிகாஸ் இஃப் யூ டேக் அ ஹை கார்ப் டெஃபினெட்லி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்துடும். பிகாஸ் சார் சொன்ன மாதிரி அந்த வந்துட்டு அந்த அந்த ஹை கார்போஹைட்ரேட் டயட்ல வந்துட்டு உங்களுக்கு இன்சுலின் வந்துட்டு ஸ்பைக் மேல போகும், ரியாக்டிவ் ஹைப்போகிளைசிமியா வரும். அந்த பிரச்சனைனால நீங்க வந்துட்டு இப்ப சார் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு புரோட்டீனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு ஃபேட்டை பத்தி ஃபியர் பண்ணாம நீங்க ஒரு மீல் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா உங்களால 10 ஹவர்ஸ்ல 3 மீல்ஸ் நீங்க பிளான் பண்ண முடியும். நார்மல் ரெகுலர் டயட்ல பண்ண முடியும். அதனால வந்துட்டு ஈச் மீல்ல என்னை பொறுத்தளவு புரோட்டீன் கண்டிப்பா இருக்கணும் ஈச் மீல். பிகாஸ் ஒரு புரோட்டீன் நீங்க எடுக்கும்போது உங்க புரோட்டீனோட இன்டேக் வந்துட்டு பயோ அவைலபிலிட்டி டைஜஸ்டபிலிட்டி இதெல்லாம் பிளட்டுக்கு எப்ப போகும்னா ஒரு 35 to 40 கிராம்ஸ் தான் போகும். நீங்க எவ்வளவுதான் நீங்க சாப்பிட்டாலும். அதனால ஒரு 60 கிலோ 70 கிலோ இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு 0.8 அல்லது 1 கிராம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 60 கிராம்ஸ் எடுக்கணும். அப்போ 3 மீல் சாப்பிட்றாருன்னா ஒவ்வொரு மீல்லையும் ஒரு ஆவரேஜா ஒரு 25 to 30 கிராம்ஸ் எடுத்தாருன்னா அவர் எடுக்கிற எல்லா புரோட்டீனுமே அவர் டைஜஸ்ட் ஆகி அவர் உடம்புக்கு போய் சேர்ந்துரும். 3 மீலா பிரிக்கும் போது ஒரு புரோட்டீன் சாப்பிட்டுட்டு அதோட டைஜஸ்டபிலிட்டிக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் வேணும். அதனால ஃபர்ஸ்ட் மீல்லையும் நீங்க ஒரு ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு 25 to 30 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் மீலும் பார்த்துக்கோங்க, தேர்ட் மீலும் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்பர் 1 ப்ரையாரிட்டி. இதுல வந்து நான் நெகோசியபிள். இதுல வந்து எந்த காம்ப்ரமைஸுமே யாருமே பண்ணக்கூடாது. இந்த 0.8 to 1 கிராம் பர் கேஜி பாடி வெயிட் புரோட்டீன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இட் இஸ் டு பிரிவென்ட் த சார்கோபீனியா, நாட் டு பில்ட் த மசில். சார் சொன்ன மாதிரி உங்களோட ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து 1.5 அந்த லெவலுக்கு நீங்க போகலாம். பாடி பில்டிங் பண்ண 2.5 வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். அதனால ஈச் மீல் ஷுட் ஹேவ் அ புரோட்டீன். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட 3 மீல்ல ஒவ்வொரு மீல்லையுமே யூ மஸ்ட் மேக் ஷூர் ஹேவ் அ ஃபைபர், போத் சாலியபிள் இன்சாலியபிள் எல்லா ஃபைபர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆவரேஜா ஒரு 10 to 15 கிராம்ஸ் இருந்தா ஒரு நாளைக்கு வந்து 40 கிராம் ஃபைபர் கிடைக்கும். இது ரெண்டும் வந்து நான் நெகோசியபிள். பட் ஃபைபர்ல வந்துட்டு பெனிஃபிட் இருக்கு இல்லைன்னு ஒரு நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் வி வில் டேக் ஃபைபர். மூணாவது வந்துட்டு உங்களோட ஃபேட்டு. நீங்க வந்து புரோட்டீன் எடுக்கும்போது ஃபேட் எடுத்தா மட்டும்தான் சிசிகே ரிலீஸ் ஆகும். சிசிகே ரிலீஸ் ஆனா மட்டும்தான் உங்களோட புரோட்டீன் அப்சார்ப்ஷன் பெட்டரா இருக்கும். இப்ப சிசிகே ரிலீஸ் ஆகாத புரோட்டீன் நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட புரோட்டீன் இன்டைஜஷன் பிரச்சனை வரும். யூஸ்வலா அந்த பயிறு வகைகள் மொச்சக்கொட்டை எல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு இந்த பிளாட்லன்ஸ் அதெல்லாம் வரும். ஏன்னா அது கூட ஃபேட் கிடையாது. பிகாஸ் நீங்க சாப்பிட்ற பிளான்ட் புரோட்டீன்ல கூட ஃபேட் வரவே வராது. பிளான்ட் புரோட்டீன்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் வித் த டபுள் த அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட். எனி லெகும்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் லெகும்ஸ் ஆர் நாட் அ குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் என்னை பொறுத்தளவு.
அதுல 10 கிராம் புரோட்டீன் இருக்குன்னு சொன்னா 20 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கும். மேபி இட்ஸ் குட் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். அதனால புரோட்டீன் சாப்பிடும்போது நீங்க வந்துட்டு ஃபேட் சாப்பிட்டா மட்டும்தான் அந்த புரோட்டீன் உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கும். அடுத்த கேள்வி, இந்த புரோட்டீன் சாப்பிடும்போது ரொம்ப நாளா சாப்பிடாம வந்துட்டு இன்டைஜன் ஃபிளாட்டுலன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அது எதனால வருது அப்படின்றது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஐ யூஸ் ஹேவ் அ சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் முன்னாடி. அதனால வந்து ஐ யூஸ் டேக் லாட் ஆஃப் பேண்டப்ரசோல். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா புரோட்டீன் சாப்பிடும்போது அதே சேம் ப்ராப்ளம் வந்துச்சு. தென் ஐ ரெட் சம்திங். அப்போ இப்போ உங்களோட புரோட்டீன் வந்துட்டு அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டைஜஷன், அதாவது அமினோ ஆசிட் பாலிபெப்டைடா மாறணும் புரோட்டீன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு பெப்சின் தான் வந்துட்டு வேணும். பெப்சின் எங்க இருந்து வருது? பெப்சினோஜன்ல இருந்து வருது. பெப்சினோஜன்ல இருந்து பெப்சின் வரணும்னா உங்களுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வேணும். இப்போ நீங்க பேண்டப்ரசோல் நிறைய சாப்பிட்டு உங்களோட ஆசிட் செக்ரேஷனை சப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்க ஸ்டமக்ல வந்துட்டு அசிடிக் பிஹெச் இல்லைன்னு சொன்னா உங்களோட புரோட்டீனோட ஃபர்ஸ்ட் டைஜஷன் நடக்காது. ஃபர்ஸ்ட் டைஜஷன் நடக்காம அது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போச்சுன்னு சொன்னா அங்க இருக்கிற பெப்சின் கிடையாதுங்க. அதனால அந்த புரோட்டீன் வந்து அன்டைஜஸ்டபிளாவே இருக்கும். ஃபிளாட்டுலன்ஸ் வரும், எல்லா ப்ராப்ளம் வரும். அதாவது ஒரு முட்டை வெளியில கெட்டு போறதுக்கு பதிலா நீங்க சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகாம லார்ஜ் இன்சுல போய் கெட்டு போய் ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா புரோட்டீன் மீல் எடுக்கும்போது இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னா யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்டமக் பிஹெச். அதுக்கு என்ன பண்ணலாம்னா யூ கேன் டேக் அ லைம் ஜூஸ் பிஃபோர் டேக்கிங் எனி புரோட்டீன் மீல். ஒரு லைம் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு குடிச்சிட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ இதுல அந்த டோசேஜ் வந்துட்டு எவ்வளவு புரோட்டீன் சாப்பிட்றோம், நம்மளோட கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல வந்து எவ்வளவு பிஹெச் இருக்குது, நம்ம சாப்பிட்ற லைம்ல எவ்வளவு பிஹெச் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு மெஷர் பண்ண முடியாது. அதனால ட்ரையல் அண்ட் எரர்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு லெமன் போட்டு குடிச்சிட்டு நீங்க எடுக்கிறத பாருங்க. அடுத்த நாள் அப்சர்வ் பண்ணுங்க, ஒரு 2 லெமன் போடுங்க. இப்போ லெமன் நிறைய போட்டு குடிச்ச பிறகு ஒரு மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி வருதுன்னா லெமனை குறைச்சிக்கோங்க. இப்போ லெமன் வேண்டாம்னா ஆப்பிள் சிடர் வினிகர் அது குடிக்கலாம். ஸோ இது வந்து புரோட்டீன் டைஜஷனுக்காக. அதனால ஈச் மீல் புரோட்டீன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் மீல், செகண்ட் மீல், தேர்ட் மீல் மூணுலையுமே இருக்கணும். மூணுலையுமே வந்து ஃபேட் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் வந்து புரோட்டீன் டைஜஸ்ட் ஆகி உள்ள போய் வேலை செய்யும். அதே மாதிரி மூணுலையுமே ஃபைபர் இருக்கணும். இதுக்கு மேல உங்களுக்கு தேவைப்பட்டா கார்போஹைட்ரேட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீல், செகண்ட் மீல், தேர்ட் மீல். அதே மாதிரி இந்த டைம் ரெஸ்ட் ஈட்டிங்ல வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டைமோட ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. 8 மணி, 1 மணி, 10 மணின்னு. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மீல், செகண்ட் மீல், தேர்ட் மீல் ஆர் லாஸ்ட் மீல் அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணணும். ஸோ 3 மீல்ஸ் நீங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் மீல், செகண்ட் மீல், லாஸ்ட் மீல் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. ஒரு மீல் சாப்பிட்டுட்டு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமேல அடுத்த மீல் சாப்பிடுங்க. அப்பதான் அந்த புரோட்டீன் டைஜஸ்ட் ஆகி நமக்கெல்லாம் எம்டி ஆகி கிளியரா இருக்கும். உங்களோட இன்சுலின் லெவலும் கம்மியா இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு 10 ஹவர்ஸ் ஆஃப் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்ல ஃபர்ஸ்ட் மீல் அண்ட் தென் 3 ஹவர்ஸ், தென் செகண்ட் மீல் அண்ட் தென் 3 ஹவர்ஸ் அண்ட் தென் தேர்ட் மீல். அப்போ 3 + 3 6 + 3 9 ஹவர்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருது. இந்த 9 ஹவர்ஸுக்குள்ள நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு யூ கெட் ஆல் த பெனிஃபிட் ஆஃப் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங், த சோ கால்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதுல ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருக்கா மேடம்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேனா இல்ல மாத்தி சொல்லிட்டான்னு தெரியல. டாக்டர் அனிஷா? Yes, sir. Clear, sir. Thank you, sir. Sir, then you say there is 15 hours of fasting almost. 14 hours, sir. 9. Yeah. 15 hours of fasting, yeah. 15 hours of fasting is good for. ஆமா, 14 ஹவர்ஸே போதும். ஸ்டடியில வந்துட்டு நிறைய ஸ்டடிஸ் வந்துட்டு they done between 8 and 10 hours அது போதும் சொல்றாங்க ஈட்டிங். அதாவது 14 to 16 hours உங்களுக்கு போதும். Thank you, sir. Thank you. Sir, 14 to 16 hours fasting இருந்தா கேஸ்ட்ரைட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா வராதுங்க சார். கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து கேஸ்ட்ரிக் மியூகோசாவோட இன்ஃப்ளமேஷன் சார். we have to understand the difference between gastritis and gastric ulcer. யூஸ்வலா நம்ம ஜிஏ ட்ராக்கோட பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா இசோஃபேகஸ், டியோடினம் வந்து ஒரு மைல்டு அல்கலைன், ஒரு 7.4 அந்த மாதிரி இருக்கும். ஸ்டமக்ல மட்டும்தான் பிஹெச் வந்து 2 to 3. ஏன் ஸ்டமக்கோட பிஹெச் வந்து அசிடிக்கா இருக்குது? ஏன் வந்து ஸ்டமக்கோட பிஹெச் அசிடிக்கா இருந்தாலும் யூ won't get the gastritis அப்படின்னு சொன்னா there is a layer called mucin in between the gastric mucosa and the stomach content. நீங்க கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிட்டீங்கன்னா இந்த மியூசின் லேயர் வந்து டேமேஜ் ஆயிடும். இந்த மைக்ரோபயா டேமேஜ் பண்ணிடும் மியூசின் லேயரை.
மியூசின் லேயர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா the gastric mucosa is raw gastric mucosa is exposed to the stomach content which is acidic. That's where you get the gastritis. Not because of not eating, number one. Number two, when you are not eating, HCl is not secreting. ஒரு ஃபுட்டை பார்த்தாலோ வாயில ஃபுட்டை வச்சா மட்டும்தான் கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரீட் ஆகும். நீங்க சாப்பிடாம இருக்கும்போது கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரீட் ஆகாது. ஆனா chronic carbohydrate excessive consumption will produce damaging of the mucin layer. So mucin layer இல்லாதனால மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு நார்மல் pH supposed to be 2 to 3 pH will give a gastritis. Not by not eating, number one. Number two, நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து gastric மியூக்கஸால gastritis வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு உங்களுக்கு வந்துட்டு அது இல்லாம என்ன பண்றோம்னா நம்ம வந்துட்டு மியூசின் லேயரை சரி பண்ணாம நம்ம ஆசிட் செக்ரீஷனை சப்ரஸ் பண்றோம் பை டேக்கிங் பேண்டப்ரசோல். அப்போ உங்களுக்கு புரோட்டீன் டைஜஷன் கிடைக்காது. we have to think why our stomach pH is acidic. It is to facilitate the protein digestion. Why first metabolism அங்க நடக்குதுன்னா the large size உள்ள போன உடனே அந்த protein breakdown ஆயிடணும். அதுக்கு that's what nature is decide. ஏன்னா protein is so important. The body cannot store protein in any place. Either it can convert into a amino acid, rebuild the structure, repair and maintenance பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா that can make a glucose from gluconeogenesis. அப்படி இல்லைன்னா யூரியா சைக்கிள்ல வெளியே போயிடும். Protein cannot be stored at any form but any place. And the protein is mandatory for every day, at least 1 gram per kg body weight to prevent sarcopenia by the aging process. Gastritis answer clear ஆச்சா சார்? டவுட் இருக்கா சார்? Right, sir. Thank you, sir. Thank you, sir. So when you say 15 hours fasting, whether the water and other liquids are allowed, whether we can take it? இப்போ ஃபாஸ்டிங் அதாவது நான் ஈட்டிங்னு சொல்லலாம். நான் ஈட்டிங்ல வந்து நோ கேலரிஸ் ஷுட் பி டேக்கன். ஆன் பிரின்சிபல் யூ ஷுட் நாட் ஸ்பைக் யுவர் இன்சுலின். அதுதான் கான்செப்ட் இதுல. இப்போ ஸ்பைக் இன்சுலின் இல்லாத ஃப்ளூயிட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிளாக் காஃபி வித்தவுட் மில்க் அண்ட் சுகர், கிரீன் டீ வித்தவுட் சுகர் ஆர் ஹனி, அதுக்கப்புறமேலு இந்த மூலிகை தேநீர் ஏதாவது ஒன்று அது இருக்கலாம். அதுக்கப்புறமேலு ஒரு சால்ட் வாட்டர். ஏன் வந்து இந்த சால்ட் வாட்டர் இம்பார்ட்டன்ட் நான் சொல்வேன்னா, நீங்க சாப்பிடாம இருக்கும்போது உங்களுக்கு ஹைப்போகிளிசிமியானால உங்களுக்கு கிடினஸ் வரவே வராது. ஹைப்போநேட்ரிமியா, அதுவும் டைலூஷனல் ஹைப்போநேட்ரிமியா. யூ வில் பி ட்ரிங்கிங் மோர் பிளைன் வாட்டர், ஸோ அந்த வாட்டர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடும், உங்களோட சோடியம் நல்லா இருக்காது. ஈச் அண்ட் எவ்ரி நியூரான்ஸ், எவ்ரி செல் ஹேஸ் டு ஹாவ் அ சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச் டு லிவ், நாட் ஓன்லி ஆக்ஷன், லிவ். அப்போ உங்களோட சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் சரியா இல்லாட்டி you will get the giddiness. இதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்னா, when you feel giddiness while not eating, you check your blood sugar. If your sugar is low, that means you are hypoglycemic. If your sugar is normal, that means you are hyponatremia. Moreover, dilutional hyponatremia. So you take a salt water, ஒரு pinch of salt ஒரு 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 1 லிட்டர் பாட்டில் போட்டுட்டு நீங்க அப்பப்ப சிப் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்குன்னு ரொம்பவும் படிச்சீங்கன்னா அது ஹைப்பர்நேட்ரிமியா போயிடும், கான்சென்ட்ரேட் ஆகிடும், ஆஸ்மோலாரிட்டி அதிகமாயிடும். அதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு சாப்பிடாம இருக்கும்போது இன்சுலின் வில் கம் டவுன். இன்சுலின் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, தட் வில் எக்ஸ்கிரீட் மோர் வாட்டர் ஃப்ரம் த யூரின், கிரீனல் இருந்து. அதாவது ரீஅப்சார்ப்ஷன் சோடியம் நடக்காதுங்க இன்சுலின் கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா. அப்போ யூ வில் லூஸ் லாட் ஆஃப் வாட்டர் அலாங் வித் லாட் ஆஃப் சோடியம். ஸோ யூ ஹாவ் டு டேக் அ சால்ட் வாட்டர் அப்பப்போ எடுத்துக்கணும், பிளைன் வாட்டர் எடுத்துக்கணும், எனி மூலிகை தேநீர் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நோ கேலரிஸ், நோ லிக்விட் கேலரிஸ், நோ சாலிட் கேலரிஸ். தட்ஸ் த பிரின்சிபல். இது வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு, நம்ம ஒரு லாங் டேர்ம் டயபெட்டிக்கு we advise mixed rod insulin or some other insulin. So if we take around 7 o'clock, when you say that is a prolonged fasting, they may go for hypoglycemia. So what is your advice? Whatever I am saying, it's only for non-diabetic and non-drug patients மட்டும்தான் சார். Because when you take any diabetic medication, the diabetic medication வந்துட்டு whether you are eating or not eating, it is going to break down your blood glucose. அப்போ நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஹைப்போகிளைசிமியா வந்துடும். நீங்க வந்து இன்சுலினை போட்டு சாப்பிடாம இருக்கக்கூடாது. அது வந்துட்டு செப்பரேட் பாப்புலேஷன். டயபெட்டிக் பாப்புலேஷன் இஸ் டிஃபரெண்ட். தட்ஸ் ஆல்ரெடி யூ ஹேவ் சம் இன்சுலின், பட் அப்போ வந்துட்டு இன்சுலின் வந்துட்டு அது பாடியில இருக்கும், அது ஆக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும்.
அப்போ நீங்க அதுக்கான ஃபுட்டு கொடுக்கணும். ஸோ டயபெட்டிக் ஆன் இன்சுலின் வித்தவுட் க்ளோஸ் சூப்பர்விஷன் தே ஷுட் நாட் டு ஃபாஸ்டிங். Okay, thank you. For diabetic people, your advice is this prolonged fasting is not ideal. Prolonged fasting means you are talking about time restricted eating or Yeah, more than 2 days time. fasting? No, 15 hours. You say the 3-time meals with the 15. Yes. They can do with the proper monitoring. If they can afford, they can have the CGM, continuous glucose monitoring on the back of the arm, and then they can do a fasting, and that will show the trend analysis. That is not only showing the actual blood sugar, that will say whether you're going to have a steeper low or steeper high, so that you can act before getting into the low. So that you can, if you want to do it very passionate about fasting, the time eating, you have a CGM and then you adjust your dose according to your blood glucose, everything. Thank you, sir. Thank you very much. Thank you very much. Sir, diabetic patients on tablets. Again, any medication, diabetic medication, they should do with the CGM, continuous glucose monitoring. Without that, they should not do. 15 days, that will give a reading. So you will get a analysis. எப்போ நம்ம சாப்பிடணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணா சுகர் குறையுது, சுகர் அதிகமாகுது, ஈச் பர்சன் இஸ் டிஃபரெண்ட், எந்த ஃபுட்டுக்கு வருது, எப்போ சாப்பிடாம இருக்கணும், இதெல்லாமே வந்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேலு அடுத்த ஒரு 15 டேஸ் நீங்க வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல நீங்க உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் வித் 12 hours ஆஃப் நாட் ஈட்டிங். எடுத்த உடனே 15 hours போக தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 12 hours ஆஃப் நாட் ஈட்டிங், அதுவே போதும். பெரிய விஷயம். மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா மார்னிங் 6 மணிக்கு காஃபி குடிக்கணும், 10 மணி சாப்பிட்டே இருப்போம். நம்ம வந்துட்டு we are not eating only for 8 hours. We are eating almost 14 hours. அதனால அதுல இருந்து ஒரு 12 hours நாட் ஈட்டிங் இருந்தாலே பெரிய விஷயம் உங்களுக்கு. தேங்க்யூ சார். இப்போ சார் இப்போ ஒர்க் அவுட் பண்றது சார், ஃபாஸ்டிங் அப்போ ஒர்க் அவுட் பண்ணலாமா சார்? என்ன அதுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா சார் ஃபாஸ்டிங் டைம்ல இருக்கும்போது? 200% நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த ப்ராப்ளமே வராது. என்ன ஸ்பெசிஃபிக்கா டவுட்னு கேள்வி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபாஸ்டிங் அண்ட் ஒர்க் அவுட் என்ன மாதிரி ஒர்க் அவுட்? வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம், அண்ட் தென் வந்துட்டு கார்டியோ பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ வெயிட் லாஸ்க்காக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறச்சு மார்னிங் தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ ஆனா வந்து இனிஷியலி வெயிட் லாஸ் நடந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் லாஸ் நடக்கல. பட் ஸ்டில் ஐ மெயின்டைனிங் 16 hours ஃபாஸ்டிங். ஸோ அப்போ நான் நைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணுமா, இல்ல என் பாடி அடாப்ட் ஆயிடுச்சா? அதாவது நம்மளோட பாடி வந்து என்ன பண்ணுன்னா, நீங்க என்ன பண்ணாலும் தட் வில் ட்ரை டு ஷோ த ஃபேக்ட். ஏன்னா பாடி இன்னும் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்குன்னா, ஒரு மில்லியன்ஸ் அண்ட் இயர்ஸுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு ஃபுட்டு கிடைக்காது. காட்டுல இருந்தப்போ எப்போ ஃபுட்டு கிடைக்குதோ அப்போ சாப்பிடணும். அப்போ வந்து பாடி வந்து அதை ஃபேட்டா மாத்தி ஸ்டோர் பண்ணிக்கும். அதுதான் அதோட நேச்சர். நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஒரு ஏதோ ஒரு இன்டர்வென்ஷன் பண்றீங்க அப்படின்னா the body doesn't know what to do because அது ரொட்டீன் கிடையாது. பட் ஆஃப்டர் சம் டைம் இட் ஆல் டிபெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் வேரியேஷன். வாட் இஸ் இன்டர்வென்ஷன் நீங்க சொல்றீங்கன்றத பொறுத்து பாடி வில் ஃபிகர் அவுட் த வே டு ஸ்டோர் த ஃபேட். அப்போ the வெயிட் லாஸுக்கு வந்துட்டு the same strategy will not applicable to all. அது நம்பர் 1. நம்பர் 2, the same strategy will not be applicable throughout for the individual. ஸோ இதுல டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் அப்படின்றது வந்து லோ ஹேங்கிங் ஃப்ரூட்னா அது ஈஸியா நம்ம பண்ண முடியும். அதாவது நம்ம ரொம்ப வந்து இப்போ கேலரி கவுண்ட் பண்ண தேவையில்லை, பிளஸ் வந்து நம்ம வந்து கார்ப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ண தேவையில்லை. கிளாக்கை பார்த்துட்டு 10 மணிக்கு ஒரு மீல், 9 மணிக்கு ஒரு மீல், 3 மணிக்கு ஒரு மீல், 5 மணிக்கு ஒரு மீல், 3 மீல் மட்டும் சாப்பிடணும் இல்லை சாப்பிட வேண்டாம்னு அது வந்து ஈஸியா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எது சாப்பிட்டாலுமே. அதனால வந்து டஸ் கால் லோ ஹேங்கிங் ஃப்ரூட். ஒன்ஸ் நீங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா பாடி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதுல என்ன நடக்கும்னா, அந்த ஃபர்ஸ்ட் இந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்ல நீங்க வந்து ரெகுலரா நிறைய சாப்பிடும்போது உங்களோட இன்சுலின் வந்துட்டு ஸ்பைக்ல போய்கிட்டே இருக்கும் அடிக்கடி. இந்த மாதிரி ஸ்பைக்ல போகும்போது ஹைப்பர் இன்சுலினிமியா வந்துடும் உங்களுக்கு. ஹைப்பர் இன்சுலினிமியா இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க வந்து என்னதான் நீங்க எனர்ஜி நீங்க போட்டாலும் அது வந்து ஃபேட்டா தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அந்த இன்சுலின் ஸ்பைக்கை வந்து இங்க குறைக்கிறீங்க. அப்போ யூ ஆர் ரெடியூசிங் யுவர் இன்சுலின் லெவல் அஸ் அ பேஸ் லெவல். இப்போ இன்சுலின் லெவல் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, உங்களோட ஸ்டோரேஜ் வந்து நடக்காது முதல்ல. 2வது, அந்த சாப்பிடாத இருக்கிற டைம்ல உங்களோட கிளைக்கோஜன் வந்து யூஸ் ஆகும். கிளைக்கோஜன் எஸ்பெஷலி மசில் இருந்து யூஸ் ஆகும். அப்படி யூஸ் ஆகும்போது 1 கிராம் ஆஃப் கிளைக்கோஜன் வில் ஹோல்ட் 4 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த 14 hours நீங்க சாப்பிடாம இருக்கும்போது பேட்டரியில வந்து நம்ம போன்ல வந்து நம்ம
யூஸ் பண்ற மாதிரி மசில் கிளைக்கோஜன், லிவர் கிளைக்கோஜன் வந்து பிரெயினுக்கு போயிடும். மசில் கிளைக்கோஜன் வந்துட்டு ஆக்டிவிட்டி மசிலுக்கு போயிடும். ஸோ அந்த கிளைக்கோஜன் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல் குறைஞ்சிரும். அப்போ குறையிற வெயிட் வந்துட்டு வாட்டர் வெயிட் தான், கிளைக்கோஜன் வெயிட் தான். ஸோ இட் இஸ் நாட் அ ஃபேட். ஃபேட் உங்களுக்கு குறையணும் அப்படின்னு சொன்னா உங்களோட இன்சுலின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். 24 ஹவர்ஸுக்கு மேல நீங்க ஃபாஸ்டிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபேட்ல இருந்து வெளியில வரும். ஏன்னா உங்களோட ஸ்டோரேஜ் இந்த மசில் அண்ட் இந்த லிவர் ஆவரேஜா ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு வரும், 24 மணி நேரத்துக்கு வரும். ஸோ அதனால இந்த 24 மணி நேரத்துல உங்களோட கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் நீங்க யூஸ் பண்ண பிறகுதான், உங்களோட இன்சுலின் லெவல் ரொம்ப கீழே வந்த பிறகுதான் உங்களோட ஃபேட்ஸ்ல இருந்து ஃபேட் மொபிலைஸ் ஆகும். அப்போதான் வந்து ஃபேட் யூட்டிலைஸ் ஆகும். அப்பவுமே நீங்க வந்துட்டு ஃபேட் யூட்டிலைஸ் ஆகும்போது நீங்க ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணாம சும்மா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதே ஃபேட்டி ஆசிட் லிவருக்கு வந்துட்டு திருப்பி ட்ரைகிளிசரா மாதிரி ஃபேட்ல போய் ஸ்டோர் ஆயிடும், சுத்திக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளேயே. அப்போ அந்த டைம்ல மோர் தென் 24 ஹவர்ஸ் நீங்க வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட அந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு எனர்ஜியா யூட்டிலைஸ் ஆகி உங்களோட ஃபேட் சோர்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இதுல என்ன ஒரு விஷயம்னா உங்களோட டாக்டர் துரைக்கன் சார் சொன்ன மாதிரி முக்கியமான விஷயம், நீங்க நியூட்ரிஷன் கொடுக்கறத விட டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமா இருக்கணும். நீங்க உள்ள கொடுக்குற இன்புட்டை விட, we don't call it as a calorie in calorie out theory, எனர்ஜி, ஐ கால் இட் as எனர்ஜி சோர்ஸ் எவ்வளவு நீங்க உள்ள கொடுக்குறீங்களோ அதை விட எனர்ஜி சோர்ஸ் வெளியில வேலை செய்யணும். தட்ஸ் கால்ட் டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். அது இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபேட் ஸ்டோரேஜ்ல இருந்து வெளியில வந்த ஃபேட் வந்துட்டு உங்களுக்கு குறையும். அப்படி நீங்க ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணல, எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் எதுவும் நீங்க பண்ணல அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு திரும்ப அகைன் வந்துட்டு ஃபேட் ஸ்டோரேஜ்ல இருந்து வந்த ஃபேட் உள்ளே போய் சுத்திட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, how can we treat for gastric mucin layer damage அப்படின்னு சொர்ணம் மேம் கேட்டிருக்காங்க சார். என்ன சார்? how can we treat for gastric mucin layer damage because of prolonged fasting அந்த மாதிரி கேட்டிருக்காங்க சார். ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங்ல கேஸ்ட்ரிக் மியூக்கோசா டேமேஜ் ஆகாதுங்க, கார்போஹைட்ரேட் கன்சம்ஷன்ல மட்டும் தான் ஆகும். எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்ல நீங்க சொன்னீங்க இல்லையா சார், மியூசின் லேயர் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி, அப்ப அந்த டேமேஜ் எப்படி சரி பண்ணணும்? முதல்ல கார்போஹைட்ரேட் சாப்பிடாம இருக்கணும், எடுத்தோடனே ஃபாஸ்டிங் போக கூடாது. எடுத்த உடனே ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து லோ கார்ப் தெரபியூட்டிக் கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல இந்த பேண்டப்ரசோல் எல்லாம் சாப்பிடாம இருக்கும்போது உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் எதுவும் வரல. கன்டினியூ பண்ணுங்க சார். அதாவது எடுத்த உடனே நீங்க வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்ல, அது வந்துட்டு இப்போ எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஈச் பர்சன் இஸ் டிஃபரெண்ட். ஸோ யாருக்கு எந்த லெவல்ல கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா யூ கேன் டேக் அந்த நம்ம ஜெலுசில் எம்பிஎஸ், அந்த கேவிஸ்கான் அந்த மாதிரி நீங்க குடிச்சுக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு கோட் யுவர் கேஸ்ட்ரிக் மியூக்கோசா. இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் பேண்டப்ரசோல், ஆசிட் சப்ரசன்ட் எடுக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு மியூக்கோலிட்டிக் ஏஜென்ட் எடுத்துக்கலாம் நீங்க. இப்போ அந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மியூக்கோலிட்டிக் ஏஜென்ட் இஸ் கைண்ட் ஆஃப் a நேச்சுரல் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் யுவர் கேஸ்ட்ரிக் மியூக்கோசா. அப்போ கார்போஹைட்ரேட் நீங்க குறைக்கணும் சார். இப்போ தேர்ட் மீல் வந்து ரொம்ப ஏழையா எடுத்தோம்னா, சப்போஸ் 5:30 to 6 o'clock அந்த மாதிரி எடுத்தோம்னா, நைட் ஸ்லீப் நிறைய பேருக்கு டிஸ்டர்ப்டா இருக்கு, ஒரு என்ன சொல்றது, கம்ஃபர்டபுளா இல்ல. ஓகே 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 ஐ கிவ் யூ எக்ஸ்பிளனேஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார், உங்களுக்கு வந்து ஸ்லீப் வரணும் அப்படின்னு சொன்னா மெலனின் செக்ரீட் ஆகணும். அது கரெக்டா சார்? கரெக்ட் கரெக்ட். அதாவது மெலனின் வந்து எப்ப செக்ரீட் ஆகும்னா மெலட்டோனின் செக்ரீட் ஆகணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து டார்க்னஸ் வந்தா மெலட்டோனின் செக்ரீட் ஆகும். அதாவது உங்களோட ஐல வந்துட்டு ப்ளூ லைட் உள்ள போயிட்டு ரெட்டினால பட்டு அது மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் செல்ஸ் உள்ள இருக்கு. அது வந்து சுப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ்ல போய் பட்டுனா அதுதான் வந்துட்டு மாஸ்டர் சென்ட்ரல் கிளாக், சர்க்கேடியன் கிளாக். அது வந்து இட் ரன்ஸ் ஆன் த லைட் அண்ட் டார்க்னஸ். ஸோ உங்களோட அந்த ஒயிட் லைட்டு, ப்ளூ ஒயிட் லைட் நீங்க கண்ணில் பட்டுதுன்னு சொன்னா யுவர் சுப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் இஸ் திங்கிங் தட் ஸ்டில் இட் இஸ் சன்லைட், இட் இஸ் நாட் கெட்டிங் நைட்டுன்னு நினைச்சுக்கோம். அப்போ நீங்க நைட்டு நீங்க வந்துட்டு அந்த ஒயிட் லைட் இல்லாம இருக்கும்போது தான் உங்களோட
சூப்பராகாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் வந்துட்டு ஹைப்போதாலமஸ்ல மெலட்டோனின் செக்ரீட் பண்ணும். மெலட்டோனின் செக்ரீட் பண்ணாதான் ஸ்லீப்பை வந்து இன்டியூஸ் பண்ணும். நம்பர் 1. நம்பர் 2, மெலட்டோனின் செக்ரீட் ஆகணும் அப்படின்னு சொன்னா டார்க் சைக்கிள் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட இன்சுலின் லெவல் கம்மியா இருக்கணும். உங்களோட பாடியோட கோர் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும். நீங்க சாப்பிட்ட உடனே அதை டைஜஸ்ட் பண்றதுக்காக இன்சுலின் அதிகமா இருக்கும். அதே மாதிரி உங்களோட பாடியோட கோர் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். இப்போ உங்களோட பாடியோட வந்து கோர் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா பிளஸ் இன்சுலின் அதிகமா இருக்குது, நீங்க சாப்பிட்ட மீல் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஆவரேஜா ஒரு 3 to 4 hours ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் த மீல் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த மீல். ஒரு 3 to 4 hours உங்களோட பாடி கோர் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். டைஜஷன் இஸ் வெரி காஸ்ட்லி எனர்ஜி கன்சூமிங் ப்ராசஸ் உங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த கோர் டெம்பரேச்சர் அதிகமா இருக்குது, இன்சுலின் அதிகமா இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்துட்டு தூக்கம் வரவே வராது. பிகாஸ் மெலட்டோனின் செக்ரேட் ஆகாது. அப்போ நீங்க தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்டு முடிச்சாதான் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்துட்டு அந்த மெலட்டோனின் செக்ரேஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலினை சப்ரஸ் பண்ணிட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு கோர் டெம்பரேச்சர் குறைக்கும். இது நீங்க எப்படி நீங்க வந்து இந்த ரெண்டையும் நீங்க வந்துட்டு ஆர்டிபிஷியலா பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உங்களோட வீட்டுல வந்து ஒயிட் டியூப் லைட்டுக்கு பதிலாக ஆல் எல்லோ லைட், கேண்டில் லைட் அந்த மாதிரி வச்சிங்கன்னு சொன்னா தட் டசன்ட் ஹேவ் த ப்ளூ ஒயிட் லைட். ஸோ யூ கேன் நீங்க வந்து உங்களோட சூப்பராகாஸ்மிக்ல ஏமாத்தலாம். எப்படின்னா நான் இப்ப எனக்கு வந்து ஒயிட் லைட் இல்லை, சன்லைட் இல்லை, நான் இப்போ டார்க்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்துட்டு ஏமாத்தலாம். இல்ல ரெட் லைட் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்க. 2வது, நீங்க வந்துட்டு ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஹாட் ஷவர் எடுத்தீங்கன்னு சொன்னா ஹாட் ஷவர்ல என்ன ஆகும்னா பெரிஃபரல் வேசோ டைலட்டேஷன் நடக்கும், பட் கோர் டெம்பரேச்சர் குறையும். 3வது, நீங்க வந்து ரூமோட ஏசி டெம்பரேச்சர் வந்துட்டு கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். இந்த 3ம் பண்ணும்போது உங்களோட கோர் டெம்பரேச்சர் குறையும், உங்களோட மெலட்டோனின் செக்ரீஷன் வந்து அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தட் வில் இன்டியூஸ் தி ஸ்லீப். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இன்சுலின் கம்மியான பிறகு ஒரு 3 hours ஆன பிறகு தூங்க ஆரம்பிச்ச பிறகு growth ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும். growth ஹார்மோன் வந்து மிட் நைட்ல வந்து பீக் போகும், அதுக்கு மேல வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த growth ஹார்மோன் வந்துட்டு எப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்ல ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா டீப் ஸ்லீப், அதாவது நான் ரெம் ஸ்லீப், அதாவது டெல்டா வேவ் பிரெயின்ல இருக்கும்போது மட்டும்தான் ஹியூமன் growth ஹார்மோன் வந்து நல்ல செக்ரீட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வந்து நமக்கு வந்து டீப் ஸ்லீப் படுத்த உடனே. இப்போ 12 மணிக்கு மேல ஒருத்தர் தூங்குறாரு, அப்போ 10 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு அவர் தூங்குறாருன்னு சொன்னா அவரோட வயிற்றுல வந்துட்டு கோர் டெம்பரேச்சர் அதிகமா இருக்குது, இன்சுலின் அதிகமா இருக்குது, அவரால் தான் டீப் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரும். இப்போ 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு கரெக்டா அந்த 3 மணி நேரம் முடியும் போது அவரோட ஸ்லீப் பேட்டர்னை வந்து அவர் ரெகுலேட் பண்ணிட்டேன்னு சொன்னா கண்டிப்பா தூக்கம் நல்லா வந்துடும். தேங்க்யூ சார். Any other doubt, sir? டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி கேளுங்க. இல்லாட்டி இந்த சாட் பாக்ஸ்ல வந்து நீங்க क्वेश्चंस போடலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் அனுப்பியிருக்கோம், அதுலயும் ஷேர் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இல்லைன்னா அடுத்த செஷன் போலாம். Sir, am I audible, sir? Sure, sir. Yes, sir. Yes, yes, sir. Yeah, sir. Sir, good evening, sir. My name is Dr. Sri Ranganathan. I'm from Trichy. Yes, sir. So I'm very new to this, sir. So I have been previously following intermittent fasting மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் சார். 10 hours intermittent fasting பண்ணிட்டு இருந்தேன். I'm a vegetarian. So I used to, once I break the fasting, I used to consume fruits, just fruits, because I'm not very much into even eggs. Then I used to have a meal of any chapati or with some protein intake. Along with that, I'll have dinner, 2 meals, and one breaking the fast. I used to have a bowl of fruits. That was giving me an effective result. I had around 15 to 20 kg loss of weight. But that was quite sticking on constant as a body's adaptation mechanism. I understood. So now I'm planning to move on to a time restricted diet as well as with protein diet, sir. I'm planning to get converted into it. Can you give an insight on this, sir? How to? இல்ல இப்போ அதான் சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு என்னை பொறுத்தளவு நீங்க வந்து இப்போ எத்தனை மணிக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிடுங்க. இது என்னை பொறுத்தளவு மீல் அப்படின்றது வந்து எனி கேலரி புட் இன் த மவுத் இஸ் கால்ட் மீல். See, even if you take a milk coffee, that's called a meal. That's why I said you call it as a meal. Don't call it as a coffee or a breakfast. Anything which is spiking insulin on the day of the first meal, that's called a first meal. If you take a coffee, that's called a first meal. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படிதான் பாடி புரிஞ்சுக்கும். நமக்கு பாடி வந்துட்டு இது பிரேக்ஃபாஸ்ட், இது வந்துட்டு காஃபின்லாம் புரிஞ்சுக்காது.
அதுக்கு உள்ள வந்துட்டு எனி ஃபுட் உள்ள போனாலும் தட் வில் ஸ்டார்ட் செக்ரிட்டிங் தி இன்சுலின். அவ்வளவுதான் அதோட வேலையை. The moment it starts making the insulin, that means you are on the fed state. அதே மாதிரி நீங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு you are getting into the fasting state. பட் ஆனா ஃபாஸ்டிங் ஸ்டேட் அப்படின்றது வந்து ரியலா வந்துட்டு டைஜஸ்ட்லாம் ஆகி இன்சுலின் கீழே வந்த பிறகுதான் ஒரிஜினல் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்து ஒரு 8 hours நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா ஒரு 12 மணி நேரம் கழிச்சு தான் ஒரிஜினல் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்குது. காலையில காஃபி குடிச்சிங்கன்னா அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு வந்துட்டு ஈட்டிங் விண்டோல தான் வரும் உங்களுக்கு. அதனால நீங்க வந்துட்டு உங்களோட பர்சனலா நீங்க ஒரு டவுட் கேட்கறதுனால உங்களோட ரொட்டீன் நீங்க சொல்லுங்க. ஐ வில் கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுல ஐ வில் டு சம் கரெக்ஷன். இல்ல சார், ஐ வாஸ் ஹேவிங் a myth regarding this keto பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டு ஐ பிளான் மை ஓன் டயட் சார். ஸோ மார்னிங் வந்து I used to have my dinner at around 8 to 9 at night. And next day morning 10 o'clock I will have a fruit bowl. After that by 2 o'clock I will have 2 slices of chapatis and with some veggies. And dinner வந்து திருப்பி around 7 or 8 I will be having dinner sir. இதுதான் plan sir. I don't consume dinner என்ன சாப்பிடுவீங்க சார்? Sir dinner that isn't specific sir. Average பொதுவா என்ன சாப்பிடுவீங்க? தோசை, சப்பாத்தி, whichever is available. இப்போ நீங்க இந்த 3 ஃபுட் சொன்னீங்கல்ல சார், 3 மீல் சொன்னீங்கல்ல, இதுல வந்து எவ்வளவு புரோட்டீன் கூட சொல்ல முடியுமா அப்ராக்ஸிமேட்டா? Yeah, it was very protein deficient. It will be around 20 to 30 grams of protein இருந்தாலே பெருசு சார். எதுல புரோட்டீன்? ஃப்ரூட்ஸ்ல புரோட்டீனே இல்லையே காலையில. கிடையாது சார். ஆக்சுவலி வந்து the lunch and the dinner வெஜிடபிள்ஸ்ல புரோட்டீனே கிடையாது நீங்க சாப்பிடுற வெஜிடபிள்ல. Yes sir. Yeah, I understood that. Yeah. No, you are taking almost zero protein. Yes sir. So first I told you have to have a minimum 25 to 30 grams of protein in each meal because protein is non-negotiable. Okay sir. Either you take it from vegetable source, plant source, vegan, I don't mind. But Okay. you have to make sure you are taking 25 to 30 grams of protein in each meal. That's all. Meal. That's non-negotiable. Each meal. அவ்வளவுதான். Okay sir. Okay sir. பிரதீப் சார், any other doubts இருந்தா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. டைம் ரெஸ்ட்ரிக்டட் டயட்ல வந்து early morning headache இருக்கு. how to prevent this னு கேட்டிருக்காங்க சார். early morning headache அப்படின்றது வந்துட்டு if someone is taking a coffee ரெகுலரா சாப்பிடுறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் வந்து அந்த காஃபி அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏர்லி மார்னிங் ஹெட்டேக் வந்து 2 விஷயத்துல வரலாம். ஒன்னு வந்துட்டு நைட் ஃபுல்லா தண்ணி குடிக்காம வந்துட்டு வரக்கூடிய டீஹைட்ரேஷன் நம்பர் 1. நம்பர் 2 they are addicted to the caffeine withdrawal. இது 2ல தான் வரும். அதனால என்னோட சஜஷன் என்னன்னா டைம் ரெஸ்டிங் ஈட்டிங் இருக்கிறவங்க மார்னிங் எந்திரிச்ச உடனே you must consume a good quantity of water, normal water, அவ்வளவுதான். Before you are going to the restroom, you just consume a good quantity of water, number 1. You have to hydrate yourself first. The dehydration is the most commonest cause during the fasting period to get the headache and giddiness, number 1. If possible, put a little pinch of salt in the water and then take it, because you should not take only the plain water, take a pinch of salt. Number 2, after your restroom and everything morning routines, you take a black coffee without milk and sugar, so that you cannot overdo your caffeine addiction. So you have to give some caffeine to இது ரெண்டு பண்ணணும். Provided you have good quality of sleep. If there's no good quality of sleep, definitely allow headache. So good quality of sleep, hydration with pinch of salt and black coffee to get over the caffeine addiction. Okay sir. One last question from me sir. Yes sir. நைட்ல படுக்கிறதுக்கு முன்னால மில்க் குடிச்சிட்டு படுத்துக்கலாம், இல்லாட்டி இப்போ கூட ஒரு மேடம் ஒரு இது கேட்டிருந்தாங்க, இது ஓட்ஸ் சாப்பிடலாமான்னு இல்லை ஃப்ரூட் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் யுவர் சஜஷன் ஆஃப் டேக்கிங்? ஏன்னா 6 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடுறோம், 4 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்றோம். இல்ல அதாவது வந்துட்டு இல்ல இப்போ வந்துட்டு சார், இப்போ நான் வந்து நைட்டு படுக்கும்போது சாப்பிடணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணி சாப்பிட்டாருன்னா அதை நம்ம வந்து எதுவும் தடுக்க முடியாது. அது என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். ஹேபிட் ஃபார்மேஷன் ஆனதால அதான் சார். இப்போ if someone is interested in time restricted eating, then they should not eat something after ஒரு 10 மணி சாப்பிடும். அப்ப சாப்பிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 6 மணிக்கு ஒரு காஃபி, 10 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ். அப்போ நீங்க எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கீங்க? 8 மணி நேரம் தான் சாப்பிடாம இருக்கீங்க. அப்போ you decide whether you want to
eat 14 hours and 8 hours not eating, அல்லது இப்போ வந்து 16 hours நீங்க சாப்பிட்டுட்டு 8 hours சாப்பிடாம இருக்கணும்னா காலை 6 மணிக்கு காஃபி குடிங்க, நைட் 10 மணிக்கு வந்து ஃப்ரூட் சாப்பிடுங்க, ஓட்ஸ் சாப்பிடுங்க, வேண்டாம்னு சொல்லல. That means you are eating 16 hours, not eating 8 hours. If that suits you, no problem. You can do that, no problem. But if you want to come into time-restricted eating, then at least you should not eat for at least 12 hours or at least which 12 hours you decide. அதனால வந்துட்டு Sir, this is for the normal person or for the obese person also? whoever it is 12 hours of fasting is எந்த வித பிரச்சனையுமே வராது. ஈவன் 14 ஹவர்ஸுமே எந்த பிரச்சனையுமே வராது. Thank you, sir. Thank you very much. Thank you. You're enlightening most of our questions. Thank you, sir. Thank you very much. Thank you very much. Thank you, sir. That was very much eye-opening, sir. நீங்க suggest பண்ண இதுலயே பண்ணிட்டோம். Instead of lecture, we had an interactive session. Hope everybody had their doubts cleared. கேளுங்க ma'am. Sir, occasionally we break once in a week or once in 10 days. புரியல மேடம். அபிஷியலி Occasionally we are not able to follow 14 hours fast, time restricted eating. Sometimes, very rarely, we go for 10 hours like that. No problem, once in madam, 15 days like that. அதாவது வந்துட்டு we are not robots, okay? Okay. We are trying to follow some discipline, follow பண்றோம், number 1. Number 2, if you are not able to follow the discipline, don't feel guilty about that. Number 2. Number 3, நீங்க என்ன பண்ணலாம்னா அதை பத்தி எந்த விதமான கில்ட் ஃபீலிங்குமே இல்லாம ஒரு ட்ராக்ல இருக்கும்போது எவ்வளவு சீக்கிரம் you are coming back to that routine அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். Very next day, sir. Very rarely, occasionally, due to no problem. social commitments. Nothing will happen. Okay. Thank you, sir. Mohammed Ibrahim, sir, நீங்க ready